சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த டெஸ்டுக்குரிய ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 17. முதல் கேள்வி, கீழ்காணப்பெறுவனவற்றுள் எக்கூற்றுகள் சரியானவை? முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார். நடுவண் அரசு முத்துராமலிங்கரது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் தேசியம் காத்த செம்மல் என்னும் விருதளித்தது. முத்துராமலிங்கர் தமது சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து திருக்கோவிலுக்கு எழுதி வைத்தார். ரைட். சோ நம்ம முத்துராமலிங்க தேவர் பாடம் படிச்சிருப்போம். நம்மளுக்கு 1908 பிறந்திருப்பாரு, அக்டோபர் 30 பிறந்திருப்பாரா? ரைட். அதே மாதிரி எப்ப இறந்திருப்பாரு? 1963 அக்டோபர் 30 இறந்திருப்பாரு. ஓகே, அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். நம்மளோட ரிவிஷன் கிளாஸ்லயுமே பார்த்திருப்போம். ஓகேயா? சோ இது நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆல்ரெடி இது கேட்ட கொஸ்டின், நம்ம டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். முத்துராமலிங்கர் விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்திருப்பாரு. எப்ப வந்திருப்பாரு? 1939 வந்திருப்பாரு. ரைட். 6ஆம் தேதி செப்டம்பர் மாசம் 1939 மதுரைக்கு வந்திருப்பாரு. ஓகே, ரைட். அப்போ நடுவண் அரசு முத்துராமலிங்கரது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ஆமா, தேவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க? 1995 அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்சிருப்பாங்க. கரெக்ட். அப்ப இந்த கூற்றும் கரெக்ட். ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும், ரைட்டு, தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் தேசியம் காத்த செம்மல் என விருதளித்தது. தேசியம் காத்த செம்மல்னு முத்துராமலிங்க தேவரை யார் சொல்லியிருப்பா? திருவிக்கா சொல்லியிருப்பார். ஒண்ணு. ரெண்டாவது, வட இந்தியாவில திலகருக்கும் தென்னிந்தியாவில முத்துராமலிங்கருக்கும் என்ன கொண்டு வந்திருப்பாங்க? வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. வாய்ப்பூட்டு சட்டம். அப்ப இந்த சென்டென்ஸ் என்னது? தவறு. ஓகே. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரிச்சார். கரெக்ட். 17 பாகங்களாக பிரிச்சு திருக்கோவிலுக்கு எழுதி வைத்தார். இல்ல, ஒரே ஒரு பாகத்தை மட்டும் தான் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 16 பாகத்தை கஷ்டப்படக்கூடிய 16 பேருக்கு இனாம எழுதி கொடுத்திருப்பார். ரைட்டா? தன்னை சுத்தி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு 16 பாகத்தை இனாம எழுதி கொடுத்திருந்திருப்பார். ஓகே. சோ அப்போ இது தவறு. அப்ப சரியான கூற்று என்னது? 1, 2 மட்டும்தான் சரி. ரைட்டா? நம்ம கேள்வி சரியானவைதான். ஓகே. அப்ப இது 1, 2 மட்டும் சரியானவை. டி தான் கரெக்ட். 1 மற்றும் 2 சரியானவை. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட 2 நூல்கள். தமிழுக்கு கதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 2 நூல்கள் எது? கம்பராமாயணமும் திருக்குறளும். தமிழுக்கு கதி அப்படின்னு அழைக்கக்கூடிய 2 நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர். திராவிட சாஸ்திரி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? திராவிட சாஸ்திரி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? யாரு? பரிதிமாற் கலைஞர். இவரை திராவிட சாஸ்திரின்னு யார் சொல்லியிருப்பா? சி.வை. தாமோதரனார் தான் சொல்லியிருப்பார். ரைட். அவருக்கு திராவிட சாஸ்திரின்ற பட்டத்தை கொடுத்தவர் யாரு? சி.வை. தாமோதரனார். சோ திராவிட சாஸ்திரி யாரு? பரிதிமாற் கலைஞர். இவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாரு? சி.வை. தாமோதரனார் கொடுத்திருப்பாரு. இவருடைய இயற்பெயர் என்னது? சூரிய நாராயண சாஸ்திரி. இதை தவிர என்ன மாத்திக்குவாரு? பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு சொல்லி மாத்திக்குவார். எதுல தன்னோட பேரை பரிதிமாற் கலைஞர் மாத்தி எழுதியிருப்பாரு? எந்த நூல்ல? தனி பாசுரத் தொகை. தனி பாசுரத் தொகை அப்படின்ற நூல்ல தன்னோட பேரை மாத்தி இருப்பாரு. பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாரு. தமிழுக்கு பல தொண்டுகள் ஆற்றி இருப்பாரு. ரூபாவதி, கலாவதி அப்படின்ற நாடகங்கள்ல பெண் வீடமிட்டு நடிச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி சித்திரப்பாவை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. சித்திரப்பாவை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழுக்காண்டி இவர் தொண்டாடி இருப்பாரு. குமரகுரு எழுதிய நீதிநெறி விளக்கம், அதுல 51 பாடல்களுக்கு இவர் என்ன எழுதியிருப்பாரு? உரை எழுதி இருந்திருப்பாரு. ஓகேயா? அடுத்த கொஸ்டின். ஜாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர். பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே என்றவர். 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கையை 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர். ரைட். சோ அப்ப பொருத்தணும். ஜாதியும் நிறமும் அரசியலும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ரைட்டா? அதே மாதிரி வீரம் இல்லாத வாழ்வு, விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிறைய கருத்துக்கள் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருப்பாரு இல்லையா? ரைட். அடுத்து
அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாரு? வளர்ந்துட்டே இருக்கும், புதுசா வரதையும் நீ ஏத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாரு? தந்தை பெரியார். பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே அப்படின்னு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர் 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றி அமையாதது. யார் சொல்லியிருப்பா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? சோ இவங்க கடித இலக்கியத்துல இவங்களும் இருப்பாங்க, 2 பேர், அது 3 பேர் கொடுத்திருப்பாங்க. இவங்க ஜவஹர்லால் நேரு கொடுத்திருப்பாங்க, மூவா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி யார் கொடுத்திருப்பாங்கன்னா நம்ம வேற யாரு, அறிஞர் அண்ணா. இவங்க 3 பேரையும் கொடுத்திருந்திருப்பாங்க. ரைட்டா? சோ இவங்க 3 பேரையும் நீங்க ஓரலா பாத்துக்கணும். ஜவஹர்லால் நேரு பழைய புத்தகத்துல நம்மளுக்கு கொஞ்சம் அவர் எழுதின இதை பத்தி கொடுத்திருந்திருப்பாங்க. தன்னோட மகளுக்கு கிட்டத்தட்ட 42 வருடங்கள் இவர் கடிதம் எழுதியிருப்பார். தன்னோட மகள் இந்திராவுக்கு 42 வருடங்களா கடிதம் எழுதியிருப்பார். சிறைச்சாலையில இருந்த போதும் சரி, வெளியூர் பயணங்கள் போதும் சரி, மகளுக்கு கடிதம் எழுதுறது அவர் தவிர்த்ததே கிடையாது. ஓகேயா? சோ அப்ப நீங்க ஜவஹர்லால் நேரு, அதே மாதிரி வேற யாரு, மூவா பார்க்கணும், அறிஞர் அண்ணா, இவங்களுடைய கடிதங்களை நீங்க பார்க்கணும். ஓகேயா? ஆன்சர் 3, 4, 1, 2. 3, 4, 1, 2. அடுத்த கேள்வி. ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன். ஒரு அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன். ரைட்? யார் சொல்லியிருக்கா என்று பாடியவர் யார்? யாரு? கம்பர் தான் பாடியிருப்பார். கம்பராமாயணத்துல பாடியிருப்பார். ஒரு அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன். அதாவதுன்னா ஒரு அணுவை 100 சதம்னா 100ஆ பிரிக்கிறாங்க. ரைட்டா? ஒரு அணுவை, குட்டி அணுவை 100ஆ பிரிச்சாலும் அந்த ஒரு அணுலையும் யார் இருப்பா? கடவுள் இருப்பார். கோணின் உளன். அப்படி அந்த ஒரு சின்ன பீஸ்ல கூட இறைவன் இருப்பாரு அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லியிருப்பார். ரைட்டா? அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர்கள் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர்கள் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றிருக்கும்? 7 என்ன பெயர்? 8 குறட்பாவில் இடம்பெற்றிருக்கு. 7, 8 குறட்பாவில் இடம்பெற்றிருக்கும். ரைட்டா? சோ திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் அதிக தொடர்பு இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதான். திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருப்பாங்க பாத்தீங்கன்னா 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இந்த 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. இதுல முதல் உரை யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா மணக்குடவர் தான் முதல் உரை எழுதியிருப்பார். முதல் உரை எழுதியவர் யாரு? மணக்குடவர். சிறந்த உரைன்னு யாருடையது? பரிமேலழகருடைய உரை. ரைட்டா? அதாவது இவங்க முன்னாடி ரைட்டா திருக்குறளுக்கு முன்பு உரை எழுதிய 10 பேர் யார் அப்படின்னு கேட்டோம்னா அது இவங்க தான். இதுக்கப்புறம் நிறைய பேர் உரை எழுதியிருப்பாங்க. சோ இதுல முதல்ல உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். சோ இந்த 10 பேர்ல சிறந்த உரை யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரை. ஓகேயா? யார் இதை முதல்ல பதிப்பிச்சிருப்பாரு? 1812 தஞ்சை ஞான பிரகாசம் அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? முதல்ல இதை பதிப்பிச்சிருப்பாரு. ஓகேயா? அதே மாதிரி இதுல நிறைய சிறப்புகள் இருக்கு. நம்ம திருக்குறள்ல நிறைய சிறப்புகள் படிப்போம். திருக்குறள்ல இருமுறை வரக்கூடிய ஒரு அதிகாரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பறிதல். இது 2 முறை வரும். குறிப்பறிதல் இருமுறை வரக்கூடிய அதிகாரம் குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் 2 தடவை வரும். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேயா? ரைட். அதே மாதிரி இதுக்கு இலக்கண குறிப்பு, திருக்குறளோட இலக்கண குறிப்பு கேட்டோம்னா அடையெடுத்த கருவி ஆகுபெயர். ரைட்? அடையெடுத்த கருவி ஆகுபெயர் அப்படின்னு திரு அப்படின்றது அடைமொழியில வந்திருக்கு இல்லையா? சோ அடையெடுத்த கருவி ஆகுபெயர் அப்படின்றது திருக்குறளுடைய இலக்கண குறிப்பு அப்படின்றத சொல்லலாம். ஓகே? இத ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் நம்மளுக்கு தெரியும், ஜி.யு. போப். திருவள்ளுவரோட சிறப்பை உணர்த்துறதுக்காண்டி பாடப்பட்ட பாடல் தான் திருவள்ளுவ மாலை. 55 புலவர்கள் பாடியிருப்பாங்க. ரைட்? சாரி, 55 பாட்டுகள் இருக்கும். எத்தனை புலவர்கள் பாடியிருப்பாங்கன்னா 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க. இதெல்லாம் திருக்குறளை பத்தி நம்ம படிக்கக்கூடியது. ஓகேயா? திருக்குறள்ல இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். அதெல்லாம் நமக்கு தெரியும். மலர் அப்படின்னு கேட்டோம்னா அனிச்சம், குவளை மலர்கள். 2 மலர்கள் மட்டும்தான் திருக்குறள்ல இடம்பெற்று இருக்கும். 9 அப்படின்ற சொல் திருக்குறள்ல வரவே வராது. இதெல்லாம் திருக்குறளுடைய சிறப்புகள். ஓகே. கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? கீழ்கண்ட நூல்கள்ல தமிழ் 3000 அப்படின்னு வேறு பெயர் கொண்ட நூல் எது? தமிழ் 3000.
3000 பாடல்களை கொண்டதுனால தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் என்னது? திருமந்திரம். யார் ஆசிரியர்? திருமூலர். திருமூலர். எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கும்? 10வது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கும். 10வது திருமுறை. திருமூலர். ரைட். சித்தர்கள்ல ஆதி சித்தர், 11 சித்தர்கள்ல இவரு ஒருத்தர், திருமூலர். ஓகேயா? ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜி.யு. போப்னால என்ன மொழி? ஆங்கில மொழியில தான் மொழிபெயர்த்திருப்பார். எந்த வருஷம்? 1900 தன்னுடைய 80வது வயதுல மொழிபெயர்த்திருப்பார். ஓகே. திருக்குறள் எப்ப நிறைய நூல்கள் மொழிபெயர்த்திருப்பார். அது குறிப்பிடப்பட்டது வந்து திருவாசகமும் திருக்குறளும். திருக்குறளுடைய வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1886. ரைட்டா? அதாவது கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அதை படிச்சிருப்பார். படிச்சு சுவைச்சு 1886 திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. 1900 எதை மொழிபெயர்த்திருப்பாரு? திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பாரு. ஜி.யு. போப், ஜார்ஜ் யூக்லோப் போப் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 1820 பிறந்திருப்பார். 1820 பிறந்திருப்பாரு. 1908 பிப்ரவரி 11 இறந்திருப்பார். ஓகே. 1920 பிறந்து 1908 வந்து என்ன செஞ்சிருப்பாரு? இறந்திருப்பாரு. அதே மாதிரி தன்னுடைய 19வது வயசுல தமிழ்நாட்டுக்கு வருவார். தன்னுடைய 19வது வயசுல தமிழ்நாட்டுக்கு வருவாரு. அங்கிருந்து வரையில ஒரு 8 மாசம் கப்பல்ல பயணிக்கும் போது 8 மாசத்திலேயே வந்து தமிழ் நல்லா படிச்சு கத்துக்குவாரு. வந்தவரையுமே உரையாற்ற அளவுக்கு சிறப்பு பெற்றவர். முதல்ல எங்க வந்திருப்பாருன்னா சென்னையில இருக்கக்கூடிய சாந்தோம் பகுதிக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில போய் செட்டில் ஆயிடுவார். திருநெல்வேலி சாயர்புரத்துல இருந்திருப்பாரு. அங்க வந்து அதாவது மேக்ஸ், ரீசனிங் இதெல்லாம் கத்து தரக்கூடிய ஆசிரியரா பணியாற்றி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணிடுவாரு? திருப்பி அங்க போய் கல்யாணம் முடிச்சுட்டு மனைவியோடய திருப்பி என்ன பண்ணிடுவாரு? இங்க வந்து திருநெல்வேலிக்கு வந்து தொண்டாற்றுவார். தமிழ் தொண்டாற்றி இருந்திருப்பாரு. அதே மாதிரி இவரோட முக்கியமான ஒண்ணு அப்படின்னோம்னா, செயல்கள்ல இருக்கக்கூடிய அறச்செயல்களா எடுத்து ஒரு 600 நூலை தொகுத்து தமிழ் செயல் களம்பகம் அப்படின்னு பேரிட்டிருப்பாரு. தமிழ் செய்யுள் களம்பகம் அப்படின்னு பேரிட்டிருப்பார். சிறந்த செயல்களை தொகுத்து 600 செயல்களை எடுத்து தமிழ் செயல் களம்பகம் அப்படின்னு சொல்லி பேரிட்டிருப்பாரு. இது போ இந்தியன் சஞ்சிகை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு, இந்த 2 ஏடுகள்ல என்ன பண்ணிருப்பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் அதாவது செயல்கள் தொடர்பான நூல்களை வந்து ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து வெளியிட்டிருப்பாரு. தமிழ் தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகளை அவர் எந்த 2 இதழ்களை வெளியிட்டார், எந்த 2 ஏடுகளை வெளியிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் சஞ்சிகை, இந்திய தொல்பொருள் ஆய்வு அப்படின்ற 2 ஏடுகள்லையும் வெளியிட்டிருப்பாரு. ஓகே. அதே மாதிரி ஊட்டியில போய் ஒரு ஸ்கூல் நிறுவி இருப்பாரு. 1858 ஊட்டியில வந்து ஒரு ஸ்கூல் நிறுவி இருப்பாரு. இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல 23 வருஷம் தமிழ் ஆசிரியரா பணியாற்றிருப்பாரு. இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல எத்தனை வருஷம்? 23 வருஷம் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி இருப்பாரு. அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட கல்லறையில வந்து இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு இறந்திருப்பாரு. அவர் கல்லறையில அதை எழுதியிருப்பாங்க, இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஓகேயா? ஜி.யு. போப் எந்த மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு? ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக எந்த ஆண்டு அறிவித்தது? செம்மொழினே அறிவிக்கணும்னு முடிவு பண்ணி செம்மொழி அறிவிக்கிறாங்க. எப்ப அறிவிக்கிறாங்க? 2004 தான் வந்து செம்மொழிகளை வந்து கொண்டுட்டு வராங்க. அதுல முதல் மொழியாக அறிவிக்கப்பட்டது நம்மளுடைய தமிழ் மொழி தான். 2004 தமிழ். அடுத்த வருஷம் சமஸ்கிருதம். அடுத்த வருஷம் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 2008 வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா தெலுங்கும் கன்னடமும். கன்னடம். 2013 மலையாளம். 2014 அடுத்த வருஷம் ஒடியா. இந்த 6 மொழிகள் தான் வந்து என்னவா இருக்கு? செம்மொழிகளா இருக்கு. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. ஓகேயா? 2004 வந்து தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு கன்னடம், 2013 மலையாளம், 2014 வந்து ஒடியா. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க. சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். ஆமா, வளன் அப்படின்ற பேர்ல வந்து பாட்டுடை தலைவரா யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சூசையப்பர். இயேசு கிறிஸ்துவோடைய அப்பா தான் இருப்பார். ஓகேயா? திருமந்திரம் சைவ திருமுறைகள்ல 10வது திருமுறை. கரெக்ட், 10வது திருமுறை தான். திருமுறை எழுதின திருமந்திரம் எத்தனாவது திருமுறை? 10வது திருமுறை.
சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் இவர் தான். அதே மாதிரி இவர் பேராசிரியரும் இவரைத்தான் சொல்லுவாங்க. அப்ப இதுவும் கரெக்ட். மதங்க சூளாமணி இயற்றியவர் மறைமலை அடிகள். மதங்க சூளாமணி இயற்றியவர் யாரு? மறைமலை அடிகள் கிடையாது. யாரு? விபுலானந்தர். சுவாமி விபுலானந்தர் தான் என்ன பண்ணிருப்பாரு? மதங்க சூளாமணி இயற்றியிருப்பாரு. மறைமலை அடிகள் என்ன எடுத்திருப்பாரு? சாகுந்தலம் அப்படின்றத சமஸ்கிருதத்துல இருந்து, சாகுந்தலம் அப்படின்ற நாடகத்தை வந்து சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு. சோ எழுதினவர் யாரு? சுவாமி விபுலானந்தர். ஓகே, இன்னைக்குரிய 10 கொஸ்டின் முடிஞ்சது. நாளைக்குரிய கொஸ்டினை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு வந்து நம்ம வரிசையா வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 90 நாள் ஷெட்யூல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புதுசுல ஒரு 16 டெஸ்ட் பழசு, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பொற்காலம் அது ஒரு 40 டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 56 தேர்வுகள் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களாப்பா? இன்னைக்கு நம்ம தேர்வு எத்தனாவது தேர்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா 17வது தேர்வு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் வகுப்புல சமூக அறிவியல்ல வளிமண்டலம் அப்படின்ற டாபிக்ல இருந்தோம். அறிவியல்ல வந்து அமிலங்கள், காரங்கள், உப்புகள் அப்படின்ற டாபிக் இருந்தும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அமிலங்கள், காரங்கள், உப்புகள் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக்பா. சரிங்களா? நமக்கு வந்துட்டு அமிலங்கள், காரங்கள், இந்த pH மதிப்பு, எந்தெந்த அமிலங்கள், தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலங்கள் என்ன, திராட்சையில் இருக்கக்கூடிய அமிலங்கள் என்ன, அந்த நீலலட்சுமி ஸ்டாலு, சிவப்பு லட்சுமி ஸ்டாலு இது ஃபுல்லாமே இதுலதான் வரும். அப்படின்னா நமக்கு வந்து இந்த அமிலங்கள், காரங்கள், உப்புகள்ல தான் வரும். அதே மாதிரி நமக்கு வந்து வளிமண்டலங்கள். சரிங்களா? இந்த கொஸ்டினும் டாபிக் பார்த்தா அப்படின்னா கொஸ்டின் அவுட் ஆகக்கூடிய ஒரு பாடம் தான். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த அடுக்குகளை வந்து கொடுத்துருப்பாங்க. இடை அடுக்கு, அதே மாதிரி கீழ் அடுக்கு, வெப்ப அடுக்கு, மீள் அடுக்கு, வெளி அடுக்கு அப்படின்னு அடுக்குகளை வந்து கொடுத்துருப்பாங்க. காற்று, முழுக்க முழுக்க காற்று, மேகங்கள், இந்த மாதிரி டாபிக் ஃபுல்லாமேவும் இந்த பாடத்துக்குள்ளதான் இருக்கும். சரிங்களா? அதனால இந்த 2 பாடமேவும் ஒரு முக்கியமான ஒரு பாடமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, நீங்க நம்ம நேரடியா கேள்விக்குள்ள போயிடலாம். ஓகேப்பா, முதல் கேள்வி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. வானொலி அலைகள் எந்த அடுக்கிலிருந்து புவிக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தோம்னா அடுக்குகள், இந்த அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 அடுக்குகள் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த 5 அடுக்குகள் பார்த்தோம் அப்படின்னா இடை அடுக்கு, கீழ் அடுக்கு, வெப்ப அடுக்கு, மீள் அடுக்கு மற்றும் வெளி அடுக்கு அப்படின்னு மொத்தம் வந்து 5 அடுக்குகள் வந்து இருக்குது. சரிங்களா? 5 அடுக்குகள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வானொலி அலைகள் எந்த அடுக்கிலிருந்து பூமிக்கு திரும்பி அனுப்பப்படுகின்றன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? எந்த அடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா வெப்ப அடுக்கு தான். சரிங்களா? வெப்ப அடுக்குல தான் இந்த வானொலி அலைகள் வந்து அந்த அடுக்கு போய் பூமிக்கு வந்து திருப்பி எல்லா பேத்துக்குமே கொடுக்குற அடுக்காக வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த வெப்ப அடுக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அயனிகளும் மின்னணுக்களும், அயனி பிளஸ் மின்னணுக்களும் காணப்படக்கூடிய அடுக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த அடுக்கு அப்படின்னா வெப்ப அடுக்கு தான். அயனிகளும் அதே மாதிரி மின் அணுக்களும் காணப்படக்கூடிய அடுக்கு எந்த அடுக்கு அப்படின்னு கேட்பாங்க. எந்த அடுக்கு அப்படின்னா வெப்ப அடுக்கு தான். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய ஜெட் விமானங்கள், சரிங்களா, ஜெட் விமானங்கள் பயணிக்கக்கூடிய அடுக்கு எந்த அடுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மீள் அடுக்கு தான். சரிங்களா? ஜெட் விமானங்கள் பறக்கக்கூடிய அடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அடுக்குன்னா மீள் அடுக்கு தான். எதுப்பா? ஜெட் விமானங்கள். சரிங்களா? ஜெட் விமானங்கள். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த வெளி அடுக்கு இருக்கு பாத்தீங்களா? இந்த வெளி அடுக்குல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரோரா நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆரோரா நிகழ்வு. சரிங்களா? ஆரோரா ஆஸ்ட்ரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அதே மாதிரி ஆரோரா பெரியாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினோதமான நிகழ்வுகள். சரிங்களா? இந்த வினோதமான நிகழ்வு எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளி அடுக்குல தான் வந்து நடக்குது. ஆரோரா ஆஸ்ட்ரியாலிஸ், ஆரோரா பெரியாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வினோதமான நிகழ்வு இந்த வெளி அடுக்கு பகுதியில வந்து நமக்கு வந்து நடைபெறுகிறது. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. சரிங்களா? அதே மாதிரி ஜெட்டு விமானங்கள், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜெட்டு விமானங்கள் பார்த்தோம் அப்படின்னா மீள் அடுக்குல வந்து பயணிக்கிறது. சரிங்களா? இது வந்ததுல ஒரு முக்கியமானது. வானொலி அலைகள் வந்து எந்த அடுக்குல இருந்து பூமிக்கு திரும்பி அனுப்பப்படுகிறதுனா வெப்ப அடுக்குல வந்து திருப்பி அனுப்படும். அதே மாதிரி அயனிகளும் மின்னணுக்களும் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெப்ப அடுக்குல வந்து நிறைந்து காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த இடை அடுக்கு இருக்கு பாத்தீங்களா? இடை அடுக்கள், இந்த இடை அடுக்கு பார்த்தோம் அப்படின்னா விண்கற்கள்.
சரிங்களா? பூமிக்கு வரக்கூடிய விண்கற்கள் வந்து பார்த்தா அப்படின்னா எரிந்து சாம்பல் ஆகக்கூடிய பகுதி எந்த அடுக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த இடையடுக்கு தான். சரிங்களா? எரியும் பகுதி விண்கற்கள் வந்துட்டு பூமி மேல இருந்து வந்துட்டு நமக்கு ஸ்பேஸ்ல இருந்து நமக்கு வந்துட்டு பூமி வரக்கூடிய அந்த விண்கற்கள் வந்து எரிந்து சாம்பல் ஆகக்கூடிய பகுதி அடுக்கு எந்த அடுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இடையடுக்கு தான். சரிங்களா? அதே மாதிரி கீழடுக்கு, இந்த கீழடுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழடுக்குல தான் முழுக்க முழுக்க நம்மளுடைய வானிலையை உருவாக்கக்கூடிய அடுக்காக வந்து இருக்குது. சரிங்களா? வானிலையை உருவாக்கக்கூடிய அடுக்கு எந்த அடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழடுக்கு தான். அது ஏதாவது மழை வரவா இருக்கட்டும், இல்ல வெயில் அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வானிலையை வந்து உருவாக்கக்கூடிய அடுக்கு எந்த அடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கீழடுக்கு தான். சரிங்களாப்பா? ஓகே, நம்ம வந்து இந்த 5 அடுக்கு ஃபுல்லா வந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா? என்னென்னக்கு வந்து இந்த பயனாகுதுன்னு சொல்லி பார்த்தா மொத்தம் அடுக்குகள் வந்து மொத்தம் 5 அடுக்கு. சரிங்களா? இடையடுக்கு வந்து விண்கற்கள் வந்து எரியக்கூடிய பகுதியாக வந்து இருக்கு. இடையடுக்கு வந்துட்டு வானிலை உருவாகும் பகுதியாக இருக்குது. வெப்ப அடுக்கு பார்த்தா அப்படின்னா வானொலி அலைகள் வந்து பூமிக்கு திரும்பி அனுப்பக்கூடிய அடுக்காக வந்து இருக்குது. அதே மாதிரி அயனிகளும் மின்னணு அணுக்களும் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு. நீலடுக்கு பார்த்தா அப்படின்னா ஜெட்டு விமானங்கள் பறக்கக்கூடிய பகுதியாக வந்து இருக்குது. வெளியடுக்கு பார்த்தா அப்படின்னா ஆரோரா நிகழ்வு வந்து வினோதமான நிகழ்வாக இருக்கக்கூடிய ஆரோரா நிகழ்வு ஆகக்கூடிய பகுதியாக இந்த வெளியடுக்கு வந்து நமக்கு வந்து இருக்குது. சரிங்களாப்பா? அப்ப கொஸ்டின் நம்பர் 1க்கு என்னப்பா ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் சி வெப்ப அடுக்கு என்பதுதான் நமக்கு சரியான விடையா வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து 2வது கேள்வி. காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் உள்ள மலைப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து இந்தியா மேப் இப்படி இருக்கும். சரிங்களா? இந்தியா மேப் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். சரிங்களா? இதுல வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து வங்கக்கடல். சரிங்களா? வங்கக்கடல், இது வந்து அரபிக்கடல், இது வந்து இந்திய பெருங்கடல் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த தமிழ்நாடு பிளஸ் கேரளா இந்த இடைப்பட்ட பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவிடாம ஒரு இருக்கக்கூடிய மலைத்தொடர்லாம் பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. சரிங்களா? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்ததான் மேற்கு தொடர்ச்சி மலை. சரிங்களா? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த அளவுக்கு பார்த்தா அப்படின்னா இந்த மலையை வச்சு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை எங்க இருந்து எப்படி வரும் அப்படின்னா அந்த இந்திய பெருங்கடல்ல இருந்து என்ன செய்யும் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து இப்படி வந்து வீசும். சரிங்களா? இப்படி வந்து வீசும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளை பூரா பட்டு என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே அந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளுக்கு மிக பெரும் மழையை வந்து கொடுக்குது. கேள்வி பாருங்க, காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் உள்ள மலைப்பகுதி. இப்ப வந்து இந்த காற்று வந்து இப்படி இந்த திசையில வருது, அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வருது அப்படின்னா சரிங்களா? வீசக்கூடிய திசை வந்து என்னப்பா வீசக்கூடிய திசை வந்து கிழக்கு நோக்கி வீசுது, அதுக்கு எதிரில் இருக்கிறது வந்து மேற்கு. அப்ப இந்த இதுல போய் வீசுது அப்படின்னா அதை வந்து எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பக்கங்கள் எல்லாமே காற்று மோதக்கூடிய பக்கங்கள். இந்த பக்கங்கள் என்னப்பா காற்று மோதக்கூடிய பக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காற்று மோதக்கூடிய பக்கங்கள் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. சரிங்களா? காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் உள்ள மலைப்பகுதி வந்துட்டு காற்று மோதக்கூடிய பக்கங்களாக வந்திருக்குது. இந்த பக்கங்கள் அதாவது இந்த மோதக்கூடிய பக்கங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மலை, அதாவது நம்ம தமிழ்நாடு நோக்கி இருக்கக்கூடிய மலைகள் பார்த்தா அப்படின்னா அது பூராமே காற்று வந்து மோதாத பக்கங்களாகவும் இருக்குது. இப்ப வந்து பார்த்தா அப்படின்னா மழை வந்து பெஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப மோதும் பகுதி மோதாம் பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். இப்ப மலைமறைவு பிரதேசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப பெய்யக்கூடிய மலைகள். சரிங்களா? இந்த மலை வந்து பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மலை வந்து பார்த்தா அப்படின்னா இந்த பகுதி அதாவது இந்த மலையில மோதி என்ன செய்யும் நான் சொன்னேன் இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளுக்கு வந்துட்டு பெரும் மழையை வந்து கொடுக்குது. அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா மழை வந்து பெய்யவே பெய்யாது. இது வந்து பார்த்தா அப்படின்னா மலை மறைவு பிரதேசமா ஆயிருது. இது வந்து அப்ப அந்த பக்கம் மழை பெய்யுது அப்படின்னா இது வந்து மலை மறைவு பிரதேசமாக வந்து இருக்குது. சரிங்களாப்பா? ஓகே, அதான் காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் உள்ள பகுதி வந்து காற்று மோதும் பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 3வது கேள்வி பாருங்க. வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் அலகு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பொதுவாகவே பார்த்தா அப்படின்னா அடிப்படை அலகுகள் அப்படின்னா 7 அடிப்படை அலகுகள் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதுல வந்து பார்த்தா அப்படின்னா வெப்பத்தின் அலகு ஜூல் அப்படின்னு படிச்சிருப்போம். மின்னோட்டத்தின் அளவு வந்து ஆம்பியர். அதே மாதிரி வெப்பம் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி ஒளி செறிவின் அளவு வந்து கேண்டிலா.
சரிங்களா? அதே மாதிரி நமக்கு மொத்தம் வந்து 7 அடிப்படை அளவுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இப்ப வளிமண்டல அழுத்தம், சரிங்களா? வளிமண்டல அழுத்தம், அழுத்தத்துக்கு வந்து பொதுவாக அழுத்தம் அப்படின்னா பாஸ்கல் தான் அழுத்தம், சரிங்களா? அழுத்தத்துக்கு வந்து என்னப்பா சொல்லுவான், அழுத்தத்தின் அளவு வந்து அளவு வந்து அழுத்தம் பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவான். இப்ப வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு கேக்குறாங்க. வளிமண்டல அழுத்தத்துக்கு என்னப்பா வரும், மில்லி பார். வளிமண்டல அழுத்தத்தினுடைய அளக்க பயன்படும் அளவு வந்து மில்லி பார் என்பதுதான் நமக்கு மிக சரியான இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? ஓகே, அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. தென்கோளத்தின் மேலை காற்றுகள், தென்கோளத்தில் இருக்கக்கூடிய மேலை காற்றுகளை வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நமக்கு தெரியும், சரிங்களா? பூமி இருக்கு, நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம். பூமி மையத்துல 0 டிகிரி இருக்கக்கூடிய மையக்கோ தான் பார்த்தா அப்படின்னா புவி மத்திய மைய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. பூமத்திய ரேகை அல்லது புவி மைய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 23 டிகிரி. பூமிக்கு வடக்க இருக்கக்கூடியது வந்து நம்ம கடக ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. பூமத்திய ரேகைக்கு 23 டிகிரி வந்து வடக்கில் இருக்கக்கூடியது வந்து கடக ரேகை, தெற்கில் இருக்கக்கூடியது வந்துட்டு மகர ரேகை அப்படின்னு சொல்லியிருப்பான். சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விகள் நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இப்ப தென்கோளம் எங்க பாருக்குது, இது வந்து வடக்கோளம், இது ஃபுல்லா இதான் வந்து தென்கோளம். சரிங்களா? தென்கோளத்துல 40 டிகிரி அச்சங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னு கேட்கறாங்க. பார்த்தோம்னா கர்ஜிக்கும் மேலை காற்றுகள் வந்து என்ன செய்யும், 40 டிகிரி அச்சங்கள்ல வந்து மேலை காற்றுகள் வந்து கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து பார்த்தா அப்படின்னா 50 டிகிரியில வந்து பார்த்தா அப்படின்னா என்ன செய்யும்னா சீரும். 60 டிகிரி என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து கதரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 4க்கு பார்த்தா அப்படின்னா 2, 3, 1 மறந்துடக்கூடாது. 40 டிகிரி அச்சங்கள்ல வந்து சீரும், சரி கர்ஜிக்கும். 50 டிகிரி அச்சங்கள்ல வந்து சீரும், 60 டிகிரி வந்து கதரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 2, 3, 1. கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் டி டெல்லி. ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. இந்திய பெருங்கடலில் உருவாகும் சூறாவளிக்கு பெயர் சூட்ட எத்தனை நாடுகள் வந்து தங்கள் பெயரை பட்டியல கொடுத்தன அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து பார்த்தா அப்படின்னா 2004க்கு முன்னாடி வரைக்கும், சரிங்களா? என்ன அந்த பேர் வைக்கிற முறை வந்து கான்செப்ட்ல இல்ல. 2004 தான் பார்த்தா அப்படின்னா சூறாவளி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வர்தா, கஜா புயல், அந்த மாதிரி ஒக்கி புயல், அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுமே வந்து பேர் வைக்கக்கூடிய பட்டியல் வந்து 2004க்கு பிறகுதான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதுல வந்து பார்த்தா அப்படின்னா 8 நாடுகள் இந்த புயலுக்கு பேர் வைக்கக்கூடிய பட்டியல வந்து இறங்கிருக்காங்க. சரிங்களாப்பா? இந்திய பெருங்கடலில் உருவாகும் சூறாவளிக்கு பெயர் சுட்ட எத்தனை நாடுகள் தங்கள் பெயர் பட்டியல வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 8 நாடுகள் வந்து பெயர் பட்டியல வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 2004 தான் இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களாப்பா? ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. பொதுவாக எந்த மேகங்கள் தோன்றும் போது அப்பகுதியில் தெளிவான வானிலை வந்து காணப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த மேகங்கள் பார்த்தா அப்படின்னா அந்த படைத்திரள் மேகங்கள் தான். பொதுவாக இந்த படைத்திரள் மேகங்கள் தோன்றும் போது அந்த பகுதியில் ஒரு தெளிவான ஒரு வானிலை வந்து காணப்படுகிறது. சரிங்களாப்பா? அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இந்த இடைப்பட்ட திரள் மேகங்கள் பார்த்தா அப்படின்னா செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. செம்மறியாட்டு மேகங்கள், சரிங்களா? செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி கம்பளிக்கற்றை மேகம் அப்படின்னாலும் இதுதான் பார்த்தோம் அப்படின்னா கம்பளிக்கற்றை மேகம் அப்படின்னாலும் இந்த இடைப்பட்ட திரள் மேகங்களுக்கு 2 பேர் இருக்கு. செம்பரியாட்டு மேகங்கள், கம்பளிக்கற்றை மேகங்கள் அப்படின்னு இந்த இடைப்பட்ட திரள் மேகங்களை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பெண் குதிரைவால் மேகம், பெண் குதிரைவாள்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய மேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இந்த கீற்று மேகங்கள் தான். சரிங்களா? கீற்று மேகங்கள் வந்துட்டு பெண் குதிரைவாள்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? முக்கியமானது. இப்ப கேள்வி வந்து பொதுவாக எந்த மேகங்கள் தோன்றும் அப்போது தெளிவாக காணப்படும் பாருன்னா நமக்கு வந்து படைத்திரள் மேகங்கள். சரிங்களா? இந்த இடைப்பட்ட திரள் மேகங்கள் பார்த்தோம்னா செம்பரியாட்டு மேகங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது, கம்பளிக்கற்றை மேகங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மேகங்கள் வந்து கீற்று மேகங்கள். சரிங்களா? மறந்துடக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. சரிங்களா? இதுல வந்து இந்த அமிலங்கள், காரங்கள், உப்புகள் அப்படின்ற டாபிக்ல இருந்து ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு குரூப் 4ல வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐலையும் நிறைய கேள்விகள் வந்து வரும். சரிங்களாப்பா? ஓகே, பார்க்கலாம். பாருங்க, கந்தக அமிலம் வந்து இந்த வாகன மின்கலன்கள்ல வந்து உருவாகக்கூடியது கந்தக அமிலம். சிட்ரிக் அமிலம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா
உணவுப் பொருள்களை வந்து பதப்படுத்துறதுக்காக இந்த சிட்ரிக் அமிலங்களை வந்து பதப்படுத்தப்படுகிறது, யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நைட்ரிக் அமிலங்கள் பார்த்தா அப்படின்னா உரங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுகிறது. இந்த கார்பனிக் அமிலம் வந்து காற்று அடைக்கப்பட்ட பானங்கள், நம்ம கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா அந்த கேஸ், நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கேஸ் இதுக்காக வந்து பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இப்ப 3, 4, 2, 1 என்பதுதான் மிகச் சரியான விடை. அதே மாதிரி ஆப்பிள்ல உள்ள அமிலம் என்னன்னு கேட்பாங்க. ஆப்பிள்ல உள்ள அமிலம் வந்து மாலிக் அமிலம். தக்காளியில் உள்ள அமிலம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. தக்காளியில் உள்ள அமிலம் வந்து ஆக்சாலிக் அமிலம். அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தில் உள்ளக்கூடிய அமிலம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆஸ்கார்பிக் அமிலம். சரிங்களா? அதே மாதிரி இந்த செவ்வெரும்பின் கொடுக்கு, அதே மாதிரி தேனீக்களுடைய கொடுக்கில் உள்ளக்கூடிய அமிலம் என்ன அமிலம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன அமிலம் அப்படின்னா என்ன அமிலம்? அது வந்து ஃபார்மிக் அமிலம். செவ்வெரும்பு கொடுக்கு, தேனீக்களுடைய கொடுக்கில் உள்ள அமிலம் வந்து ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு வச்சுக்கணும். வினிகர்ல உள்ள அமிலம் வந்து அசிட்டிக் அமிலம். வினிகர்ல வந்துட்டு அசிட்டிக் அமிலம் வந்து இருக்கும். அதே மாதிரி எலுமிச்சை பழத்துல வந்து பார்த்தா அப்படின்னா என்ன அமிலம் பாருங்க. எலுமிச்சை மரத்துல வந்து சிட்ரிக் அமிலம் வந்து இருக்கும். திராட்சையில வந்து என்ன அமிலம் பாருங்க, டார்டாரிக் அமிலம் வந்து இருக்கும். திராட்சையில டார்டாரிக் அமிலம் வந்து இருக்கும். இதெல்லாமே பார்த்துக்கணும். அதே மாதிரி தேநீர்ல பார்த்தா அப்படின்னா டானிக் அமிலம் வந்து இருக்கும். தேநீர்ல வந்து டானிக் அமிலம் வந்து இருக்கும். இந்த ஒவ்வொரு அமிலங்கள் வந்து என்னென்ன பொருள் என்னென்ன அமிலம் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இந்த கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து 8வது கேள்வி பாருங்க. எவை சரி எவை தவறு அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கலாம் பாருங்க. அமிலங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா அமிலங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யும்? நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். நீளத்தை சிவப்பு நிறமாக மாற்றும். நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுறதுதான் அமிலத்துடைய வேலை. சரி, அப்ப 1 வந்து தவறு. காரம் பார்த்தா அப்படின்னா நீல லிட்மஸ் தாளை பச்சையாக மாற்றும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காரம் பார்த்தா அப்படின்னா சிவப்பு லிட்மஸ் தாளை அது என்ன செய்யும்பா? நீல நிறமாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது தான் இந்த காரம். சரிங்களா? அர்கினியஸ் கூற்றுப்படி பார்த்தோம்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு டெஃபினிஷன் அமிலம்னா பார்த்தா அப்படின்னா H+ அயனிகளை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. காரம் பார்த்தா அப்படின்னா OH- அயனிகளை கொடுக்கக்கூடியதுதான் காரம் அப்படின்னு அர்கினியஸ் கூற்றுப்படி வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கரைந்துள்ள கரைபொருள்கள் வந்து H+ அயனிகளை கொடுத்தா அது வந்து அமிலம். சரிங்களா? அதே மாதிரி கரைந்துள்ள கரைபொருள்ல OH- அயனிகளை கொடுத்துச்சுன்னா அது வந்து காரம் அப்படின்னு அர்கினியஸ் கூற்றுப்படி வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, நீரில் கரைந்துள்ள H+ தந்தால் அது அமிலம் என்றும் OH- வழங்கினால் அது காரம் என கூறியவர் அர்கினியஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? சரியா கொடுத்திருக்காங்க. அப்ப 3 மட்டும் சரி, 3 மட்டும் நமக்கு வந்து சரியா இருக்கு. 1, 2 தவறு இருந்தா ஆப்ஷன் B ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் பாம்பே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9, எவை சரி எவை தவறு அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களாப்பா? ஓகே, பார்க்கலாம் பாருங்க. அமிலத்தின் பிளாப்தலின் வந்து நிறமற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமிலத்துல பார்த்தா அப்படின்னா பிளாப்தலின் வந்து நிறமற்றதுதான், சரிதான். காரத்தில் பினாப்தலின் பார்த்தா அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே சரிதான். சரிங்களா? இதுல வந்து அமிலம் என்ன செய்யும் பார்த்தா, அமிலம் வந்து நீல நிற லிட்மஸ் தாளை வந்து என்ன செய்யும்? சிவப்பு நிறமாக மாற்றும் அப்படின்னு பார்த்துட்டோம். காரம் வந்து என்ன செய்யும்? இந்த சிவப்பு லிட்மஸ் தாளை மறுபடியும் நீல நிறமாக மாற்றக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த காரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமிலம் வந்து பினாப்தலின்ல வந்து என்ன நிறமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. காரத்துல வந்து இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே சரிதான். இப்ப பாருங்க, காரத்துல மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னாங்க நமக்கு வந்து மெத்தில் ஆரஞ்சு வந்து இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்காதுங்க. அதுக்கு பதிலா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் நிறத்தை கொடுக்கும். என்ன நிறத்தை கொடுக்கும்பா? மஞ்சள் நிறத்தை வந்து கொடுக்கும். அமிலம் தான் என்ன செய்யும் அப்படின்னா மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தை கொடுக்கும் அப்படின்னு கொடுக்கும். ஆனா இங்கதான் பார்த்தோம் அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அப்படி என்ன செஞ்சிருக்காங்க? அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்திருக்காங்க. 1, 2 சரி, 3, 4 மட்டும் தவறு. 3, 4 மட்டும் தவறு. 1, 2 சரி, 3, 4 வந்து தவறு. ஆப்ஷன் டெல்லியில் இருக்கு. சரிங்களா? 3, 4 தவறு, 1, 2 வந்து சரியா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் டி டெல்லி. ஓகே, அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. கூற்று ஏ,
அமோனியம் ஹைட்ராக்சைடு வலிமை குறைந்த காரம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அமோனியம் ஹைட்ராக்சைடு பார்த்தா அப்படின்னா வலிமை குறைந்த காரமாக தான் இருக்குது. காரணம் பார்த்தா அப்படின்னா இது நீர்த்த கரைசலின் பகுதி அளவு மட்டும்தான் அயனி வரும் அப்படின்னு சொல்றாங்க. நீர்த்த கரைசல்ல பகுதி அளவு தான் கரை வரும். ரெண்டுமே சரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றும் கூற்றுக்கான சரியான காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கமாகவும் நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா, கூற்று காரணம் ரெண்டுமே சரி. மேலும் கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமாகவும் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் பாம்பே பி தான் நமக்கு மிக சரியான விடையா இருக்குது. ஓகேங்களாங்க. மொத்தம் வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து நம்ம 10 கேள்விகள் வந்து இந்த டெஸ்ட்ல வந்து பார்த்திருக்கோம். கரெக்டா வந்துட்டு பாருங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஜூன் மாசம் கால்ஃபர் ஆகக்கூடிய எஸ்ஐ தேர்வுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல வந்து கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்குது. தேவைப்படுகின்ற மாணவர்கள் ஆன்லைன்ல சேர்ந்து நீங்க பாடம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7845454747 என்ற நம்பரையும், இல்ல நான் நேரடியாக வந்து நான் வந்து வகுப்புகளை வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 8754754444 அப்படின்ற நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி நம்மளுடைய கணியன் பதிப்பகத்தின் நம்மளுடைய எஸ்ஐ புக்கு, அதே மாதிரி போலீஸ் புக்கு நமக்கு வந்து அவைலபிளா இருக்குது. போன 2023 எஸ்ஐ தேர்வுல நம்மளது கணியன் பதிப்பகம் நமது புக்கில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் 88% to 90% நமக்கு நேரடியாக வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு எஸ்ஐ புக்கு இல்ல போலீஸ் புக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்துட்டு www.kaniyanbooks.in அப்படின்ற இணையதளத்திலையும் போய் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நேரடியாக வந்து நான் எனக்கு புக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மதுரையில் சிம்மக்கல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய அலுவலகத்துக்கு நேரடியாக வந்து புக்கு வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலும் நம்மளுடைய கணியன் புக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, புக்ஸ் தொடர்பான கேள்விகளுக்கு 99440331 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டு நீங்க புக்கு தொடர்பான சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கலாம். சரிங்களா, உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் எனக்கு தேர்வின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டுத்தொடர். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கூட்டுத்தொடர்ல இருந்து 3 தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம கணிதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு டாபிக்ஸ்ல உள்ள தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அந்த தேர்வுகளுக்கான விளக்கங்கள் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்காத பட்சத்துல நம்மளுடைய கணியன் அகாடமி யூடியூப் சேனல் போங்க. அதுல பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஆரியபட்டான்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல ஒவ்வொரு கணிதத்துக்கு, அதாவது கணித தேர்வுக்கான ஒவ்வொரு தேர்வுகளுக்குமான இலவச தேர்வு, அதாவது விளக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா, அந்த விளக்கங்களை பார்த்து நன்முறையில் பயனடைங்க. ஓகேங்களா, சரி. இன்னைக்கு தேர்வுக்கான கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி என்ன சொல்றாங்க, இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் 25வது உறுப்பு, ஓகேங்களா, 25 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகேங்களா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துறாங்க. 50, 46, 42 கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இந்த கூட்டுத்தொடர் வரிசையில உள்ள 25 உறுப்புகள், இது மாதிரி மொத்தமா 25 உறுப்புகள் இருக்கா. இந்த 25 உறுப்புகளை கூட்டினா என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, சரி பாருங்க. 50, 46, 42 சொல்லிட்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. மொத்தம் இது மாதிரி எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னா மொத்தமா 25 உறுப்புகள் இருக்கான். இந்த 25 உறுப்புகளையும் கூட்டினா என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, பொதுவா கூட்டுத்தொடர் வரிசையை கூட்டுறதுக்கு, ஓகேங்களா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை கூட்டுறதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா, ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா Sn = n divided by 2 into a plus l. போன தேர்வுல சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்னன்னா Sn = n divided by 2 into 2a plus n minus 1 into d. மொத்தம் 2 ஃபார்முலா இருக்கு. இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை கூட்ட சொல்றாங்க. கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. கடைசி உறுப்பு கொடுத்துட்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை கூட்ட சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா. இதே கடைசி உறுப்பு கொடுக்காம கூட்டுத்தொடர் வரிசையை கூட்ட சொல்றாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. கடைசி உறுப்பு கொடுத்துட்டு கூட்டுத்தொடர் வரிசையை கூட்ட சொன்னா இந்த ஃபார்முலா. கடைசி உறுப்பு கொடுக்காம ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை கூட்ட சொல்றாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. இப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில கடைசி உறுப்பு கொடுக்கல. ஓகேங்களா, மொத்தமா 25 உறுப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே தவிர கடைசி உறுப்பு என்னன்னு சொல்ல. அப்ப கடைசி உறுப்பு கொடுக்காம ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை கூட்ட சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இதான். ஓகேங்களா, செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப இந்த ஃபார்முலா நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, சரி. அப்ப என்ன ஃபார்முலா தேவை அப்படின்னா Sn = Sn sum of n divided by 2 into 2a plus n minus 1 into d. சரி, இதுல என்ன அப்படின்றது என்னன்னா மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கா, 25 உறுப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப n பதிலா 25/2. அடுத்து 2 into a க்கு பதிலா a-ன்றது முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்னது 50ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 50, a க்கு பதிலா 50 போட்டுறேன். 25, ஓகேங்களா, n க்கு பதிலா 25 minus 1. d-ன்றது என்னன்னா பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம், இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. ஓகேங்களா, சோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்னதுங்க 46, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 50. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் -4 வரும். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு 46, முதல் உறுப்பு 50, கழிச்சா என்ன வரும் -4 வருது. அப்ப d யோட மதிப்பு -4. அவ்வளவுதாங்க. சோ கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீங்க டெரிவேஷன் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா, சோ இந்த 25/2 அப்படியே வச்சுக்கலாம். 25/2 அப்படியே வச்சுக்கோம்.
சரி 50 இன்டூ 2 என்னன்னு வரும் 100 வரும் 50 இன்டூ 2 என்னன்னு வரும் 100 பிளஸ் 25 மைனஸ் 1 என்னன்னு வரும் 24 வரும் இன்டூ -4 புரியுதுங்களா சரி இப்போ அடுத்த ஸ்டெப் 25/2 இப்போ இந்த 100 அப்படியே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பிளஸ் இது ரெண்டை மட்டும் பெருக்குங்க ஓகேங்களா சோ 100 பிளஸ் 24 இன்டூ -4 இருக்கு போர்ட் மாஸ் விதிப்படி என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பெருக்கல் தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் கூட்டுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது ரெண்டே பெருக்குங்க ஓகேங்களா சோ 24 இன்டூ 4 4 நாளா 16 ஓகேங்களா சோ 2 4s are 8 8 plus 1 9 96 ன்னு வரும் ஓகேங்களா சோ அப்போ 96 அப்போ 96 பிளஸ் இன்டூ மைனஸ் ஆயிரும் அப்போ -96 ன்னு வரும் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 25/2 அப்படியே வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த 100 -96 ஓகேங்களா பிளஸ் உள்ள கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும் பிளஸ் இன்டூ மைனஸ் ஆயிரும் சோ -96 ஆயிரும் 100 -96 என்னன்னு வரும் 4 வரும் ஓகேங்களா சோ 4 வரும் 100ல 96 கழிச்சீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும் 4 இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ அடிச்சு கொடுக்குறேன் 2 2 4 இப்போ 25 இன்டூ 2 இருக்கும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும் 50 வரும் அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில மொத்தமா வந்து 25 உறுப்புகள் இருக்கு ஓகேங்களா இந்த கூட்டுத்தொடர் வரிசையில மொத்தமா எவ்வளவு உறுப்புகள் இருக்கா 25 உறுப்புகள் இருக்கு அந்த 25 உறுப்புகளையும் கூட்டினா என்ன வருது 50 வருது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்பலாம் சார் முதல் உறுப்பே 50 ஆயிருச்சு ரெண்டாவது உறுப்பு 46 50 46 கூட்டினாலே 96 போயிருது மொத்தமா வந்து பார்த்தோம்னா 25 உறுப்பு இருக்குன்றீங்க அப்ப 25 உறுப்புகளை கூட்டும் போது வரக்கூடிய மதிப்பு அப்படின்றது ஒரு பெரிய வேல்யூ தானே சார் இருக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா ஒரு பெரிய வேல்யூ தானே சார் இருக்கணும் அதை விட்டு என்ன சார் 50ன்ற சின்ன உறுப்பு வருது முதல் உறுப்பே 50 இதை ஃபுல்லா கூட்டம் எப்படி சார் 50 வரும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழுப்பலாம் ஓகேங்களா சோ எதனால 50 வருது ஓகேங்களா சோ மொத்தமா வந்து 25 உறுப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ 25 உறுப்புகளை கூட்டினா 50 வரக்கூடாது பெரிய நம்பர் தான் ஆன்சரா வரணும் ஆனா இங்க வந்து பார்த்தோன்னா 50ன்னு சொல்லிட்டு சின்ன நம்பர் ஆன்சரா வருது என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச கூட்டுத்தொடர் தலைப்பை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இல்லைனாலுமே கூட பிராக்டிகலா இந்த தொடர் வரிசை எப்படி இருக்குன்னா பாருங்க இந்த வரிசை என்ன முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு முறை நீங்களே யோசிச்சு பாருங்க ஓகே யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஓகேங்களா சோ எதனால ஆன்சர் 50 வந்துச்சுன்றதை நான் சொல்ல போறது கிடையாது எதனால 50 வந்துச்சுன்றத யோசிச்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தான் சொல்லணும் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க ஓகேங்களா சோ உங்கள் மூலமா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்பரே 50 இருக்கு ஆனா மொத்தம் 25 உறுப்புகளை கூட்டினா 50 தான் வருது என்ன காரணத்தினால 50ன்ற சின்ன நம்பர் வருது 25 உறுப்புகளை கூட்டினாலும் கூட 50ன்ற சின்ன நம்பர் என்ன காரணத்தினால வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஓகேங்களா உங்க மூலமா மத்தவங்களும் அதை தெரிஞ்சுக்கட்டும் ஓகேங்களா கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க ஓகேங்களா லாஜிக்கா யோசிச்சு பாருங்க போதும் சரி அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க ஒரு மலர் தோட்டத்தில் முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகள் இரண்டாவது வரிசையில் 21 மூன்றாவது வரிசையில் 19 மற்றும் பல கடைசி வரிசையில் 5 ரோஜா செடிகள் உள்ளன மலர் தோட்டத்தில் எத்தனை வரிசையில் உள்ளன்னு கேக்குறாங்க ஓகேங்களா அதாவது ரோஜா தோட்டம் இருக்காங்க ஓகேங்களா ஒரு ரோஜா தோட்டத்துல வந்துட்டு முதல் வரிசையில வந்து பார்த்தோம்னா 23 செடி இருக்கான் ஓகேங்களா முதல் வரிசையில வந்து பார்த்தோம்னா 23 செடிகள் இருக்கு அடுத்து இரண்டாவது வரிசையில வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 செடி இருக்கான் அடுத்து மூணாவது வரிசையில வந்து பார்த்தோம்னா 19 செடி இருக்கான் அப்படியே தொடர்ச்சியா போகுது அப்படின்னா கடைசி வரிசையில மொத்தமா வந்துட்டு 5 ரோஜா செடிகள் இருக்கான் இப்ப மொத்தமா எத்தனை வரிசை இருக்குன்னு கேக்குறாங்க ஓகேங்களா முதல் வரிசை 23 இரண்டாவது வரிசை 21 மூணாவது வரிசை 19 அப்படியே தொடர்ச்சியா போகுதுன்னா கடைசி வரிசையில வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 ரோஜா செடிகள் இருக்கான் இப்போ இதுல உள்ள மொத்த வரிசைகள் எத்தனைன்னு கேக்குறாங்க ஓகேங்களா மொத்த ரோஜா செடி எத்தனைன்னு கேட்கல மொத்த வரிசைகள் என்னன்னு கேக்குறாங்க இதே மொத்த ரோஜா செடிகள்னு கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க இதை கூட்டுவீங்க அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கூடுதலுடைய கூடுதல் ஃபார்முக்கு வரும் ஓகேங்களா சோ கூடுதலுடைய கூடுதல் கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா வச்சு பார்த்தோம் ஓகேங்களா அந்த மெத்தடுக்கு வந்துரும் ஆனா இங்க கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லலாம் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா மொத்தம் எத்தனை வரிசைகள் இருக்குன்னு கேக்குறாங்க ஓகேங்களா எத்தனை ரோ இருக்குன்னு கேக்குறாங்க ஓகேங்களா மொத்தம் எத்தனை ரோ இருக்குன்னு கேக்குறாங்க ஓகேங்களா அதாவது மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேக்குறாங்க கேள்வி புரியுதா கொடுத்திருக்கக்கூடிய வேர்டிங்ஸ்ல இருக்கக்கூடியத டேட்டா எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்து எழுதுறேன் ஓகேங்களா கொடுத்திருக்கக்கூடிய வேர்டிங்ஸ்ல அதாவது வார்த்தையில கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை ஃபுல்லா என்ன பண்றேன்னா ஒரு டேட்டாவை எடுத்து எழுதுறேன் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா எனக்கு தொடர் மாதிரி அமையுது கேள்வியில கொடுத்திருக்கூடியதை எடுத்து எழுதும் போது இது எனக்கு ஒரு தொடர் மாதிரி அமையுது ஓகேங்களா இப்போ இந்த தொடர்ல மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்றது என்னன்னு குறிப்பிடுவோம் என்னன்னு கேக்குறாங்க சரி டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா n = L - a/d + 1 சரிங்களா n = L க்கு பதிலா 5 a க்கு பதிலா 23 d-ன்றது எப்படி கண்டுபிடிப்போம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகேங்களா இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு d எப்படி கண்டுபிடிப்போம் இரண்டாவது உறுப்பு
மைனஸ் முதல் உறுப்பு ஓகேங்களா. ரெண்டாவது உறுப்பு என்னது? ரெண்டாவது உறுப்பு அப்படின்றது 21. முதல் உறுப்பு என்னது? 23. கழிச்சிங்கன்னா என்ன வரும்? -2 வரும். கழிச்சிங்கன்னா என்ன வரும்? -2 வரும் ஓகேங்களா. அப்ப d யோட மதிப்பு என்னது? -2 + 1 ஓகேங்களா. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்து இதுல மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கேக்குறாங்க. அது என்ன கேக்குறாங்க ஓகேங்களா. n கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா படி வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ சால்வ் பண்ணுங்க. n = இத ரெண்டே சால்வ் பண்ண என்ன வரும்? சோ 5 - 23 ஓகேங்களா. கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? கழிச்சிங்கன்னா என்ன வரும்? -18 வரும். டிவைடட் பை -2 + 1 மைனஸ் மைனஸ் அடி ஆயிரும். 2 9 18. n = என்ன இருக்கும்? 9 + 1 இருக்கும். கூட்டினா என்ன வரும்? 10 வரும். அப்போ இந்த வரிசையில மொத்தம் ஓகேங்களா மொத்தமா எத்தனை உறுப்புகள் இருக்கான்? 10 உறுப்புகள் இருக்கு. அதாவது இந்த தோட்டத்துல உள்ள மொத்த வரிசைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 10 வரிசைகள் இருக்கு ஓகேங்களா. சோ முதல் வரிசை, இரண்டாவது வரிசை, மூணாவது வரிசை அப்படி தொடர்ச்சியா போனோம் அப்படின்னா மொத்தமா 10 வரிசைகள் இருக்கான். புரியுதுங்களா? மொத்தமா வந்துட்டு 10 வரிசை இருக்கு ஓகேங்களா. சரி, இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது என்ன அப்படின்னா 10. இந்த கேள்விலாம் வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து சப்போஸ் ஃபார்முலா தெரியல அப்படின்னா ஷார்ட்கட்லயே கூட செஞ்சிருங்க ஓகேங்களா. சோ பாருங்க 2 2 வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. 2 குறைக்கிறாங்க, 2 குறைக்கிறாங்க. அந்த மாதிரி 2 2 குறைச்சு 5 வரைக்கும் எழுதுங்க. மொத்தம் எத்தனை இருக்குன்னு என்னங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்கும் ஓகேங்களா. சோ இது எவ்வளவு நேரம் ஆகுதோ அதே டைம் தான் அதுக்கு எடுத்துக்கும். நீங்க ஃபார்முலா படி செஞ்சீங்கன்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்குமோ அதே மாதிரி அதுவும் எடுத்துக்கும். இது பிரச்சனை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நம்பரா இருக்கு. அதனால வந்துட்டு ஃபார்முலா எல்லாம் ஷார்ட்கட்ல போயிடலாம். இன்கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய நம்பரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளால எழுதிட்டு இருக்க முடியாது. இப்போ ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லது ஓகேங்களா. சோ கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன பண்றேன் அப்படின்னா வரிசை எழுதுறேன். வரிசை எழுதும் போது எனக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமையுது. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்கறாங்க. மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா இதான் n = n - a/d + 1 ஓகேங்களா. இந்த ஃபார்முலா தான். சோ அப்ப இந்த கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை ஓகேங்களா. ஓகேங்க. அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி என்ன சொல்றாங்க? 3, 15, 27, 39 அப்படி தொடர்ச்சியாக போகிறது ஓகேங்களா. என்ற தொடர் வரிசையில் 24வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா. அதாவது ஒரு வரிசை கொடுத்துட்டாங்க. இந்த வரிசையில 24வது உறுப்பு ஓகேங்களா 24th டேர்ம் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த தொடர் வரிசை வந்து பார்த்தோம்னா கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரான்னு எதுவுமே நம்மகிட்ட சொல்ல கிடையாது ஓகேங்களா. நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ ஒரு தொடர் கூட்டுத்தொடரா இருக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்? சோ கூட்டுத்தொடரா இருக்கணும் அப்படின்னா பொது வித்தியாசம் பார்ப்போம். அதாவது டி கண்டுபிடிப்போம். டிஃபரன்ஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகேங்களா. ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிப்போம். கழிச்சு வரக்கூடிய வித்தியாசம் அப்படின்றது சேமா இருக்கு அப்படின்னா ஓகேங்களா. ஒவ்வொரு இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிப்போம். கழிச்சு வரக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதுதான் நம்ம வந்து கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம். சரி, இங்க ரெண்டாவது உறுப்பு பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்கு? ரெண்டாவது உறுப்பு 15, முதல் உறுப்பு 3, கழிச்சா என்ன வரும்? 12 வரும். அடுத்து இது ரெண்டாவது உறுப்பா எடுத்துக்கோங்க 27. அடுத்து 15 முதல் உறுப்பா எடுத்துக்கோங்க, கழிங்க, கழிச்சா என்ன வரும்? 12 வரும். அடுத்து 39 ரெண்டாவது உறுப்பா எடுத்துக்கோங்க, 27 முதல் உறுப்பா எடுத்துக்கோங்க, கழிச்சா என்ன வரும்? 12. அப்போ ஒவ்வொரு இரண்டாவது உறுப்பிலிருந்தும் முதல் உறுப்பை கழிக்கும் போது வரக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாமே சேமா இருக்கு. அப்ப என்னது? இது ஒரு கூட்டுத்தொடர். இதே பெருக்கு தொடரா இருந்தா அது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது நான் உங்களுக்கு பெருக்கு தொடர் தலைப்பு வரும்போது சொல்றேன் ஓகேங்களா. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கூட்டுத்தொடரா இருக்கணும் அப்படின்னா ஒரு தொடருடைய இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். கழிச்சு வரக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னா அதுதான் கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சரி, சோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதுல 24வது உறுப்பு அதாவது 24th டேர்ம் என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா. சோ 24வது உறுப்பு ஓகேங்களா 24 T24 என்னன்னு கேக்குறாங்க. 24வது உறுப்பு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா ஓகேங்களா. அதாவது உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க, அதாவது மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா அப்படின்னா n = l - a/d + 1. இதே கடைசி உறுப்பு கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, இல்ல 15வது உறுப்பு கண்டுபிடிங்க, 10வது உறுப்பு கண்டுபிடிங்க, 27வது உறுப்பு கண்டுபிடிங்க, 24வது உறுப்பு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனாவது உறுப்பு ஓகேங்களா இத்தனாவது உறுப்பு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதாவது டேர்ம் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா a + n - 1 × d. இதுல ஏன்றது என்னன்னா முதல் உறுப்பு ஓகேங்களா. முதல் உறுப்பு என்னவா இருக்கு? 3 பிளஸ் என்னன்றது என்ன அப்படின்னா என்ன அப்படின்றது வந்துட்டு சோ ஏன்றது முதல் உறுப்பு 3. என்ன அப்படின்றது என்னன்னா மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கா? 24 உறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எண்ணுக்கு பதிலா 24 - 1. dன்றது பொது வித்தியாசம். d என்னன்னு கிடைச்சது? சோ dன்றது ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ஓகேங்களா. ரெண்டாவது உறுப்புல முதல் உறுப்பு கழிங்க. ரெண்டாவது உறுப்பு என்னது? 15. முதல் உறுப்பு என்னது? 3. கழிச்சா என்ன வரும்? 12. அப்போ d யோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? d யோட வேல்யூ அப்படின்றது 12ன்னு கிடைக்குது ஓகேங்களா. சோ d யோட வேல்யூ அப்படின்றது 12. ஓகே சரி, இப்போ சால்வ் பண்ணுவோம். இதை மட்டும் சால்வ் பண்ணா முடிஞ்சுங்க. 3 பிளஸ் 24 - 1 என்னன்னு வரும்? 23 வரும் இன்டூ 12. இப்போ இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மட்டும் பெருக்குங்க. சோ போர்ட் மாஸ் விதிப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பெருக்கல் முடிச்சு அடுத்த கூட்டல் வரும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதை ரெண்டே பெருக்குங்க. 23 இன்டூ 12 என்னன்னு வரும்? 276 வரும். 23 இன்டூ 12 276 வரும். சரி, இப்போ ரெண்டு மட்டும் கூட்டுங்க. 3 பிளஸ் 276 என்னன்னு வரும்? 279 வரும். அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் 24வது உறுப்பு என்னவா? 24வது உறுப்பு 279 ஓகேங்களா. சோ அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி 279 ஓகேங்களா. சரி, அடுத்த கேள்வி போயிடுவோம்.
அடுத்து நாலாவது கேள்வி என்ன சொல்றாங்க 3, 6, 9, 12 அப்படியே வந்து பார்த்தா தொடர்ச்சியாக வந்து 111 வரைக்கும் போகுது. ஓகேங்களா? என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை காண்க. ஓகேங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த கூட்டுத்தொடர் வரிசையில உள்ள மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் 3ல இருந்து 112 வரைக்கும் போகுது. பாருங்க 3ல இருந்து 111 வரைக்கும் போகுது. புரியுதுங்களா? சோ 3ல இருந்து 111 வரைக்கும் போகக்கூடிய ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு. அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்கறாங்க. மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னங்க? n = l - a/d + 1. இதுல என்னன்றது லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியும் 111 மைனஸ் ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 3. dன்றது எப்படி கண்டுபிடிப்போம்? dன்றது பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம்? இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு என்னங்க 6, முதல் உறுப்பு என்னங்க 3. கழிச்சங்க என்ன வரும்? கழிச்சங்க அப்படின்னா 3ன்னு வரும். அப்போ d யோட வேல்யூ என்னது 3 + 1. அவ்வளவுதான். இது அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா? அப்படியே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ரெண்டே கழிச்சங்க அப்படின்னு என்ன வரும்? அதாவது இது ரெண்டே கழிச்சா என்ன வரும்? 108 வரும். 108/3 + 1. இப்போ இது ரெண்டே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 3 3 10 எத்தனை முறை 3 நாள் கேன்சல் ஆகும்? 3 முறை, மிச்சம் 1 இருக்கும். 6 முறை 36ன்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ 36 + 1 இருக்கும். இது ரெண்டே கூட்டினா என்ன வரும்? 37ன்னு வரும். அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசை, ஓகேங்களா, 3ல இருந்து 111 வரைக்கும் போகக்கூடிய ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துறாங்க. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை, ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை இருக்கா? 37 இருக்கு. மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்றது 37 இருக்கு. ஓகேங்களா? சரிங்க, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்ச்சியாக, ஓகே, தொடர்ந்து சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும் கேக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு கடிகாரம் இருக்குங்க. ஒரு கடிகாரம் வந்து பார்த்தோம்னா சரி, இப்போ ஒரு கடிகாரம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கடிகாரம் வந்துட்டு 1 மணிக்கு ஒரு தடவை பெல் அடிக்கலாம். ஓகேங்களா? சோ 1 மணிக்கு ஒரு தடவை பெல் அடிக்குது, 2 மணிக்கு 2 தடவை பெல் அடிக்கலாம், 3 மணிக்கு 3 தடவை பெல் அடிக்கலாம். இப்படியே தொடர்ச்சியா பெல் அடிச்சிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு நாள்ல அந்த கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பியிருக்கும் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஒரு நாள்ல அந்த கடிகாரம் மொத்தம் எத்தனை முறை ஒலி எழுப்பியிருக்கும் கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கடிகாரம் இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு கடிகாரம் 1 மணிக்கு ஒரு தடவை பெல் அடிக்குது, அடுத்து 2 மணிக்கு 2 தடவை பெல் அடிக்குது, அடுத்து 3 மணிக்கு 3 தடவை பெல் அடிக்குது. இப்படியே போச்சுன்னா தொடர்ச்சியா ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம், ஓகேங்களா, ஒரு நாள்ல மொத்தமா எத்தனை முறை பெல் அடிச்சிருக்கும் கேட்கறாங்க. ஒரு நாள்ல எத்தனை முறை வந்து ஒலி எழுப்பி இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு 2 தடவை, 3 மணிக்கு 3 தடவை அடிக்குதுன்னு சொல்றாங்க. அதான் வரிசை எழுதிக்கிட்டேன். இதுல கடைசி உறுப்பு தான் முக்கியம். ஓகேங்களா? கடைசி உறுப்பு அப்படின்றது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடைசி வந்து பார்த்தோம்னா 24ன்னு போட்டுருவாங்க. ஓகேங்களா? கடைசி உறுப்பு அப்படின்றது 24. ஒரு நாளுக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தமா 24 மணி நேரம் இருக்கு. அப்ப 24 முறை வந்து பார்த்தோம்னா பெல் அடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப 24 மணி நேரம்னு சொல்லும் போது அப்ப 24ன்னு போட்டுருவாங்க கடைசியில. அந்த மாதிரி போடக்கூடாது. நீங்க கடைசி உறுப்பு 24ன்னு போட்டீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் அப்படியே தப்பாயிரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கடிகாரத்துல பாருங்களேன், மொத்தம் எத்தனை முள் இருக்கு? 24 முள்ளா இருக்கு. ஒரு கடிகாரத்துல மொத்தம் எத்தனை முள் இருக்கு? 12 நம்பர் தான் இருக்கு. ஒரு கடிகாரத்துல 24 நம்பர் கிடையாது. ஒரு கடிகாரத்துல மொத்தமா எத்தனை நம்பர் இருக்கு? வெறும் 12 நம்பர் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ கடைசி உறுப்பு நீங்க என்னன்னு போடணும் அப்படின்னா 12 தான் போடணும். சரி சார், 12 போட்டோம் அப்படின்னா வெறும் அரை நாள் மட்டும் தான் கிடைக்கும். அதாவது ஒரு டேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் தான் வந்துட்டு 12. ஓகேங்களா? சோ 24 மணி நேரத்துல ஹாஃப் தான் வந்து பார்த்தோம்னா 12. இல்ல லாஸ்ட் உறுப்பு 12ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அரை நாள் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அரை நாள்ல எத்தனை முறை பெல் அடிச்சிருக்கும் தான் கிடைக்கும். எனக்கு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நாள்ல, ஓகேங்களா, ஒரு நாள்ல எத்தனை முறை பெல் அடிச்சிருக்கும் கேட்கறாங்க. ஓகேங்களா? கேள்வி அப்படின்றது ஒரு நாள்ல கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணா கடைசி உறுப்பு 12ன்னு போட்டு கூட்டுங்க. கூட்டி வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே 2ஆல பெருக்கிக்கோங்க. புரியுதா கேள்வி? நான் கடைசி உறுப்பு 24ன்னு போட்டேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கடைசி உறுப்பு 24ன்னு போட்டேன் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் எனக்கு அப்படியே தப்பாயிரும். ஏன் புரியுதா? சரிங்களா? அப்போ கடைசி உறுப்பு நீங்க என்னன்னு போடணும் 12ன்னு தான் போடணும். கடைசி உறுப்பு 12ன்னு போட்டுட்டு வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல பெருக்கணும். ஓகேங்களா? சோ ஒரு மணில இருந்து 12 மணிக்குள்ள எத்தனை முறை பெல் அடிச்சிருக்கோன்றத கணக்கு பண்ணுங்க. கணக்கு பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இருக்கும்ல அது அப்படியே 2ஆல பெருக்கினீங்க அப்படின்னா சோ ஒரு நாளைக்கு ஒரு கடிகாரம் அப்படின்றது 12ல ஆரம்பிச்சு, ஓகேங்களா, 2 முறை சுத்தி வரும். ஒரு கடிகாரம் ஒரு நாள்ல வந்து பார்த்தோம்னா 2 முறை கம்ப்ளீட் ரொட்டேஷன் அடிக்கும். ஒரு ரொட்டேஷனுக்கு எத்தனை முறை பெல் அடிக்குதுன்றத கணக்கு பண்ணிட்டு 2 தடவை கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணும் அப்படின்றனால அது அப்படியே 2ஆல பெருக்குங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கடிகாரம்
ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், அதாவது 1ல இருந்து 12க்குள்ள ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ல எத்தனை முறை பெல் அடிக்கும்னு கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? சோ 1ல இருந்து 12 வரைக்கும் எழுதிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைஞ்சிருச்சு. இது வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தோம்னா வித்தியாசம் அப்படின்றது ஒன்னு இருக்கும். இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைஞ்சிருச்சு. இப்போ இதோட கூடுதல் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? சோ கூடுதல் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். கூடுதல் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க. கடைசி உறுப்பு கொடுத்துட்டு ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, கடைசி உறுப்பு கொடுத்துட்டு கூடுதல் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? n/2 into a plus l. சரி, இதுல என்ன அப்படின்றது என்ன? மொத்தம் 12 உறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னக்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம்? 12 போட்டுக்கலாம் டைரக்டா. /2 ஏன்றது முதல் உறுப்பு 1, கடைசி உறுப்பு வந்து பார்த்தோம்னா எல்ன்றது என்னது? 12 இருக்கு. சரி, இப்ப அடிச்சு கொடுப்போங்க. அடிச்சு கொடுத்தா 1 6 இருக்கும். இது ரெண்டே கூட்டினா என்ன வரும்? 12 into 3 13 வரும். ஓகேங்களா? 12 into 1 சரி 12 plus 1 12 plus 1 என்னன்னு வரும்? 13 வரும். இது ரெண்டே கூட்டினீங்கன்னா என்னன்னு வரும்? இது ரெண்டே கூட்டினீங்க அப்படின்னா 78 வரும். இது ரெண்டே கூட்டினீங்கன்னா 78 வரும். அப்போ ஒரு கடிகாரம் 6 நாள்ல, ஓகேங்களா, 1 மணில இருந்து 12 மணிக்குள்ள எத்தனை முறை பெல் அடிச்சிருக்கும் அப்படின்னா 78 முறை பெல் அடிச்சிருக்கும். ஒரு கடிகாரம் 1 மணில இருந்து 12 மணிக்குள்ள எத்தனை தடவை பெல் அடிச்சிருக்கும் அப்படின்னா 78 முறை பெல் அடிச்சிருக்கும். ஓகேங்களா? நமக்கு 78ன்றது ஆப்ஷன் ஏல இருக்கு. உடனே ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ கிடையாது ஆன்சர். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் உங்ககிட்ட? ஆல்ரெடி என்னன்னு சொன்னேன்? ஒரு கடிகாரம் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 2 முறை கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணும். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு 78 முறை பெல் அடிக்கும். 2 தடவை கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே 2ஆல பெருக்கிக்கோங்க. 2ஆல பெருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 156 வரும். 2ஆல பெருக்கினீங்க அப்படின்னா 156 வரும். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது என்னன்னா 156. ஒரு கடிகாரம் 24 மணி நேரத்துல, ஓகேங்களா, ஒரு கடிகாரம் 24 மணி நேரத்துல எத்தனை முறை பெல் அடிச்சிருக்கும் அப்படின்னா 156 முறை பெல் அடிச்சிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிகலான சம். ஒரு கடிகாரம் ஒரு நாள்ல எத்தனை முறை பெல் அடிக்கும் அப்படின்னா 156 முறை பெல் அடிக்கும். 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை, இப்படியே பெல் அடிச்சுன்னா ஒரு கடிகாரம் ஒரு நாள்ல 156 முறை பெல் அடிக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது என்னன்னா 156. புரிஞ்சுதுங்களாங்க? சரி, இன்னைக்கான தேர்வுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 5 கேள்விகள் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு கொஞ்சம் உடம்புடியாதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நடத்திருக்கேன். சோ மொத்தமா வந்து பார்த்தோம்னா 5 கேள்விகள். சோ இந்த 5 கேள்விகளுக்கான வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு PDF இருக்கும். சோ இதை பார்த்து நீங்க ஒரு முறை நீங்களா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.